ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். நம்ம திண்டுக்கல்லில் 12வது புத்தக திருவிழா ஆரம்பித்தாச்சுங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்குவிலாஸ் மேல்நிலை பள்ளியில் தாங்க நடக்குது. இன்னும் இது கரெக்டாக சொல்லணுன்னா இதை அஞ்சலி ரவுண்டானான்னு சொல்லுவாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் போகிற வழியில் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பப்ளிகேஷன்ஸ் வந்திருந்தாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா 6th சென்ஸ் பப்ளிகேஷன்ஸ். 6th சென்ஸ்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா முகில் சாரோட புத்தகங்கள் தான். ஆமாங்க, அவரோட அத்தனை புத்தகங்களும் நமக்கு இங்கே தான் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோபிநாத்தோட புத்தகங்களும் இங்கே இருக்கும். இந்த பப்ளிகேஷன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ண புத்தகங்கள் நிறைய கிடைக்கும் நமக்கு. இந்த தடவை பார்த்திங்கன்னா எம்ஜிஆரோட புத்தகங்கள்லாம் நல்லா இருந்தது. அதே மாதிரி போதி தர்மரோட புத்தகங்கள் இருந்தது. எலான் மஸ்கோட புத்தகங்கள் கூட நமக்கு கிடைச்சது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா என்எஸ்கே ஐயாவோட புத்தகங்கள் கூட இருந்துச்சுங்க. முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 6th சென்ஸ் பப்ளிகேஷன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பப்ளிகேஷன் நான் சொல்லுவேன். முதல்ல எடுத்தோடனே இந்த பப்ளிகேஷன்ஸ் தாங்க இருக்குது. அதனால் நீங்கள் அவசியம் ஒரு தடவை போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சமான புத்தகங்கள் இந்த பப்ளிகேஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அம்மு பப்ளிகேஷன்ஸ். இவங்க பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுக்கு தேவையான அத்தனை புத்தகங்களும் இங்கே இருந்துச்சுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குரிய புத்தகங்கள் நிறைய இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம போட்டித் தேர்வுக்காக ஒரு 6வதுலேருந்து 10வது வரைக்கும் நம்ம தேவையான புத்தகங்கள்லாம் தனித்தனியாகவே கொடுத்துருந்தாங்கங்க. ஏன்னா ஏற்கனவே நம்மக்கிட்ட சில புத்தகங்கள் இருக்கும். நமக்கு ஒவ்வொரு புத்தகங்கள் தான் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கும். அந்த தேவையான குறிப்பிட்ட புத்தகங்களை மட்டும் கூட தனியாக வாங்கிக்கிற மாதிரி இருந்தது. இதில் நிறைய பப்ளிகேஷன்ஸ்லேருந்து இவங்க இந்த புத்தகங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த புத்தகங்களில் எல்லாமே நிறைய காப்பீஸ் வச்சுருந்தாங்க. அதுதான் அதில் முக்கியம். ஏன்னா 1-2 காப்பி இல்லாமல் ஒவ்வொரு செட்லேயுமே நிறைய காப்பீஸ் வச்சுருந்தாங்க. போட்டித் தேர்வுக்கு இத்தனை விதமான புத்தகங்கள் இருந்துச்சான்னு நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. ஏன்னா அவ்வளோ வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன விதமான போட்டித் தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆனாலும் சரி, நீங்கள் அவசியம் இந்த ஸ்டாலில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான புத்தகம் இங்கே கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹவுரா பப்ளிகேஷனில் என்ன ஆஃபர் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4000 மதிப்புள்ள புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக 1000 ரூபாய் தள்ளுபடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எந்த புக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் 4000 ரூபாய்க்கு புத்தகம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாகவே 1000 ரூபாய் தள்ளுபடி பண்ணி 3000 ரூபா நீங்கள் கொடுத்தா போதும்னு சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஹவுரா பப்ளிகேஷனில் உதயணன் புத்தகங்கள் நிறையா இருக்கும். சரித்திர நாவல்கள், உதயணன் ஐயாவோட புத்தகங்கள் நிறையா கிடைக்கும் இங்கே. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹவுரா பப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கும் மித்த சரித்திர நாவல்களும் நமக்கு கிடைக்கும். உலக தலைவர்களை பற்றின நிறைய புத்தகங்கள் நமக்கு இங்கே கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தமிழர் பண்பாடை பற்றின நிறைய புத்தகங்கள் இருந்தது. அதே மாதிரி ராஜம் கிருஷ்ணனோட கருப்பு மணிகள் புத்தகம்லாம் இருந்துச்சுங்க. பாரதியை பற்றின நிறைய புத்தகங்கள் இங்கே இருந்துச்சுங்க. அதே மாதிரி விளையாட்டு ஒலிம்பிக்கை பற்றியும், நம்ம தமிழர் பண்பாடை பற்றியும், அஜந்தா ஓவியத்தை பற்றியும் இவங்க நிறைய புத்தகங்கள் வச்சுருந்தாங்க. இதில் இத்தனை விதமான புத்தகங்களா அப்படின்னு நம்மளே யோசிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. இலக்கியம் சார்ந்த புத்தகங்களும் நிறையா இருந்ததுங்க. அதே மாதிரி ஆங்கில புத்தகங்கள் கூட இவங்ககிட்ட இருந்துச்சு. ஏகர்சி தினேஷோட பிசிங்கிற புத்தகமும் நான் இவங்ககிட்ட தாங்க வாங்கினேன். ஹவுரா பப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான புத்தகங்களும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாலில் நீங்கள் விசிட் பண்ணாலே நீங்கள் எல்லா விதமான புத்தகங்களும் வாங்கிட்டு வந்துடலாம். அதுலேயும் இவ்வளோ நல்ல ஆஃபர் புக் ஃபேர்லேயே இவங்ககிட்ட தான் இந்த ஆஃபர் இருந்துச்சு. ஹவுரா பப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பப்ளிகேஷனுங்க. ஏன்னா இது உள்ளூர் தலைவர்லேருந்து உலக தலைவர் வரைக்கும் எல்லா விதமான தலைவர்களை பற்றின இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு சரித்திர நாவல்களும் நமக்கு நிறைய இவங்களோட பப்ளிகேஷன்ஸ்லாம் நமக்கு கிடைக்குங்க. இது நிறைய கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். சரித்திர நாவல்கள் ப்ளஸ் உலகத் தலைவர்கள் அப்படின்னு விதவிதமான நமக்கு எல்லாமே ஒரு காம்போவாக கிடைக்கும் ஹவுராவை பொறுத்தளவுக்கு. அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபரும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அவசியம் ஒரு தடவை நீங்கள் ஹவுரா பப்ளிகேஷன்ஸ் போய் பாருங்கள். இவங்க பார்த்திங்கன்னா மெயினாக திருச்சியில் தாங்க இருக்காங்க. திருச்சி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான் இவங்களோட ஷாப் இருக்குது. இவங்களோட மெயின் பிரான்ச் அங்கே இருக்குது. தேவைப்படுறவங்க அங்கே நேரடியாக போயும் வாங்கிக்கோங்க. ஆனால் புத்தக திருவிழாவில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ புத்தக திருவிழாவில் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த பப்ளிகேஷன் விசிட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நியூ செஞ்சுரி புக் ஹவுஸுங்க. இதுவுமே ஒரு முக்கியமான பப்ளிகேஷன்ஸ் தான்.
இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா நிறைய ஆங்கில புத்தகங்கள் நிறைய இருந்தது. இந்த தடவை தமிழ் புத்தகங்களும் அவ்வளோ அடுக்கி வச்சுருந்தாங்கங்க நீட்டாக. எனக்கு வந்து அதில் கண்டுபிடிச்சி நம்ம தொலைவி எடுக்கிறதே பெரிய டஃப் டாஸ்க்காக இருந்திருக்கும். அந்தளவுக்கு அவங்களோட படைப்புகள்லாம் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா இவங்களுமே வந்து நியூ செஞ்சுரி புக் ஹவுஸுமே ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனை உள்ள ஒரு பப்ளிகேஷன்ஸ் தான். ஏன்னா இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான புத்தகங்கள் இங்கேயும் கிடைக்கும். இந்த ஸ்டாலில் உள்ள நிறைய புத்தகங்கள் வந்து அடிக்கடி எழுத்தாளர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட புத்தகங்களாக இருக்குங்க. இதில் வந்து ரொம்ப ஃபேமஸான அழகர் கோயில் புத்தகமும் அதே மாதிரி கமலாம்பாள் சரித்திரம் புத்தகமும் ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகங்க இந்த பப்ளிகேஷனில். நீங்கள் அவசியம் இந்த ஸ்டாலுக்கு ஒரு தடவையாவது நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான புத்தகம் எதுங்கிறத கொஞ்சம் மெனக்கெட்டு தேடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கிழக்கு பதிப்பகம். இவங்ககிட்ட வந்து புரட்சிகரமான நிறைய தலைவர்களை பற்றின புத்தகங்கள் நமக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா பகத்சிங், பெரியார், காமராஜர் அப்படின்னு நிறைய முக்கியமான எழுத்தாளர்களோட புத்தகங்கள் இங்கே கிடைக்குங்க. ஸோ கிழக்கு பதிப்பகத்தில் பார்த்திங்கன்னா சுஜாதா அவங்களோட நிறைய புத்தகங்கள் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் சுஜாதா ஃபேன், உங்களுக்கு வந்து த்ரில்லர் புத்தகங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த பதிப்பகத்துக்கு வந்துடலாம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய மொழிபெயர்ப்பு நூல்களும் இவங்ககிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சுய முன்னேற்ற நூல்கள், எனக்கு மோட்டிவேஷ்னல் புக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நீங்கள் அவசியம் இந்த ஸ்டாலை விசிட் பண்ணி பாருங்கள். ஹிஸ்ட்ரி பற்றின புத்தகங்கள் வேணும்னா நீங்கள் வந்து மருதன் சாரோட புத்தகங்கள் படிக்கலாங்க. அவரோட புத்தகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிழக்கு பதிப்பகத்தில் தான் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலச்சுவடு பதிப்பகம். இவங்களுமே ஒரு முக்கியமான ஒரு பப்ளிகேஷன்ஸ். இவங்க வந்து அடுக்குனதே அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்கங்க. அதாவது கவிதைக்கு ஒரு செக்ஷன், நாவலுக்கு ஒரு செக்ஷன், கட்டுரை, இலக்கியம்னு இவங்க தனித்தனியாக பிரித்து அடுக்கியிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒவ்வொரு எழுத்தாளரோட பேரும் போட்டு தனித்தனியாக அவங்க அடுக்கியிருந்தனால நம்ம வந்து எடுக்கிறதுக்குமே நம்ம ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. நம்ம யாரோட கலெக்ஷன் வேணும்னு நம்ம நினச்சி நம்ம எழுதி வச்சுட்டு போனாலும் அழகாக அங்கே போய் எடுத்துடலாம். இவங்க வந்து இந்த வருஷம் புதுசாக பப்ளிஷ் பண்ண புத்தகங்களையுமே தனி ரேக்கில் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து நீங்கள் இந்த வருஷம் புது புத்தகங்கள் தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி போனாலும் அந்த ரேக்கில் போய் உங்களுக்கான புத்தகங்கள் எதுங்கிறத தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாங்க. ஸோ காலச்சுவடு பதிப்பகத்தில் நீங்கள் எந்த புத்தகங்கள் வாங்கி படித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களோட புத்தகங்கள் எல்லாமே வந்து ஒரு செலக்டிவான புத்தகங்கள்னு நம்ம சொல்லலாம். காலச்சுவடை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய எழுத்தாளுமைகளை கொண்ட ஒரு பப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ரொம்ப முக்கியமான எழுத்தாளர்களோட புத்தகங்கள் எல்லாமே இவங்ககிட்ட தாங்க இருக்கும். இவங்களோட ஒவ்வொரு புத்தகங்களுமே வந்து ஒவ்வொரு விதமான ஜானரில் இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் அவசியம் காலச்சுவடு பதிப்பகம் போய் பாருங்கள். காலச்சுவடை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லைஃப் டைம் மெம்பர்ஷிப் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கார்டு வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து 25% கழிவில் உங்களுக்கு புத்தகங்கள் கிடைக்கும். இல்லாட்டி பார்த்திங்கன்னா நார்மலாக உங்களுக்கு புக் ஃபேரில் கிடைக்கிற 10% கழிவில் தான் புத்தகங்கள் கிடைக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. சில புத்தகங்கள் சின்ன சின்ன டேமேஜ் இருக்கும் பார்த்திங்களா, அதை நம்ம கண்ணுக்கே கூட தெரியாதுங்க. அந்த மாதிரி சின்ன டேமேஜ் உள்ள சில புத்தகங்கள் வந்து இவங்க வந்து ஒரு 25% கழிவில் கொடுத்தாங்க. அது வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த புத்தகங்கள் வந்து நீங்கள் தேடுற புத்தகமாக இருந்தால் நீங்கள் அவசியம் போய் இந்த புக் ஃபேரில் அதிக ஆஃபரில் நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புஸ்தக பப்ளிகேஷன்ஸ். உங்களுக்கு வந்து நாவல் ரொம்ப பிடிக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய பப்ளிகேஷன்ஸ் இவங்க தாங்க. இவங்ககிட்ட வந்து நிறைய நாவல்கள் இருக்கும். அதாவது ராஜேஷ்குமார் சாரோட நாவல்கள், சிவசங்கரி மேமோடது, சுஜாதா சாரோடது நிறைய நாவல்கள் இவங்ககிட்ட இருக்கும். ஸோ உங்களுக்கு நாவல்கள் பிடிக்கும்னா நீங்கள் அவசியம் இவங்களை விசிட் பண்ணி பாருங்கள். இவங்க வந்து சில புத்தகங்களை வந்து 30% ஆஃபர்லேயும் கொடுத்துருந்தாங்கங்க. குறிப்பிட்ட சில புத்தகங்கள் மட்டும்தான் இவங்க 30% ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி சில புத்தகங்கள் வந்து 50% ஆஃபர்லேயும் கொடுத்துருந்தாங்க. அதை நான் என்னென்னு கூட காமிக்கிறேன். நிறைய ஆங்கில புத்தகங்களும் இருந்துச்சு. பொன்னியின் செல்வன் கூட 50% ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய எழுத்தாளர்களோட புத்தகங்கள்லாம் இவங்ககிட்ட 50% ஆஃபரில் அவங்க அந்த பாக்ஸில் வச்சுருக்கிறது எல்லாமே வந்து 50% ஆஃபரில் கொடுக்குற புத்தகங்கள் தாங்க. அவசியம் நீங்கள் நேரில் போய் பாருங்கள். இன்னும் நிறைய புத்தகங்கள் இருந்துச்சு. அதில் என்னால் சிலது தான் காமிக்க முடிஞ்சுச்சு. ஸோ அவங்க வந்து ஆஃபரான புக்ஸ் எல்லாம் வந்து தனியான ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க.
புஸ்தகால எப்பயுமே பார்த்திங்கன்னா ஆஃபர் அவங்க எப்பயுமே கொடுப்பாங்க. ஸோ இந்த தடவை இந்த மாதிரி ஆஃபர் போட்டு அவங்க தனியாக வச்சுருந்தாங்க. மீதி புக்ஸ்லாம் தனியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த பப்ளிகேஷன்ஸ்க்கு முன்னாடியே அவங்க வந்து எந்தெந்த எழுத்தாளர்களோட புத்தகங்கள் அவங்ககிட்ட இருக்குங்கிறத அவங்க ஃபோட்டோவோட அவங்க பேரோட கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உயிர்மை பப்ளிகேஷன்ஸ், இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா சுஜாதா சாரோட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நிறையா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட வந்து நிறைய முக்கியமான புத்தகங்கள் உயிர்மை பப்ளிகேஷன்ஸ்லேயுமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவசியம் மிஸ் பண்ணாமல் இங்கே போய் பாருங்கள். இன்றைக்கி ஃபேமஸாக இருக்கக்கூடிய நிறைய எழுத்தாளர்களோட முக்கியமான நிறைய புத்தகங்களை வந்து ஆரம்ப காலகட்டத்திலே வந்து உயிர்மை பதிப்பகம் தாங்க அதை பதிப்பிச்சாங்க. இப்போ வந்து அதை வேறு பதிப்பகங்கள் பதிப்பித்தாலும் அது வந்து ஒரு முக்கியமான புத்தகங்கிறத கண்டுபிடிச்சி அப்பயே பப்ளிஷ் பண்ண பெருமை உயிர்மை பதிப்பகத்துக்கு தாங்க சாரும். அது மாதிரி நிறைய புத்தகங்கள் உயிர்மை பதிப்பகத்தில் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் அதில் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் நிறைய பிடிச்சமான நிறைய புத்தகங்கள் இருக்கும். உயிர்மை பதிப்பகத்தில் அவ்வளோ நல்ல நல்ல புத்தகங்களாக இருந்துச்சு. போய் பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இத்தனை புத்தகங்களை ஒரே இடத்துல பார்க்குறதுங்கிறதே ரொம்ப சந்தோஷம்தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ட்ரீம் வேஸ், இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆங்கில புத்தகங்கள் இவங்ககிட்ட இருந்துச்சுங்க. மொழிபெயர்ப்பு நூல்களும் இவங்ககிட்ட இருந்தது. இக்கிகை, அதே மாதிரி சேப்பியன்ஸ், நெக்ஸஸ், அந்த மாதிரி நிறைய மொழிபெயர்ப்பு நூல்கள் இவங்ககிட்ட இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தகங்களும் இவங்ககிட்ட இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து புத்தகத்தோட ஒரிஜினல் விலை தாங்க. ஸோ இது கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சு எனக்கு. நார்மலாக சில இடத்துல வந்து புத்தகங்கள் விலை கம்மியாக கொடுத்தாங்க. இங்கே வந்து புத்தகங்களோட விலை அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது ஃபுல் புக் ரேட்டுக்குமே நம்ம வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ நிறைய புத்தகங்களை வந்து நம்ம ஒரே இடத்துல பார்க்கறது, நம்ம செலக்ட் பண்ணி வாங்குறதுங்கிறதே ஒரு சந்தோஷம்தான். ஸோ அதுக்காகவாவது நீங்கள் போய் வாங்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஹருக்கி முராகமியோட புக்ஸ் இருந்துச்சு. நிறைய இங்கிலீஷ் ஆத்தரோட நிறைய புத்தகங்கள் இருந்தது. ஸோ நீங்கள் அவசியம் நீங்கள் வந்து நிறைய ஆங்கில புத்தகங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தேடிட்டுருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் அவசியம் இங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கான நிறைய புத்தகங்களும் இருந்தது. சின்ன சின்ன புத்தகங்களும் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து பெரிய புக்காக தான் வாங்கணுங்கிறதில்ல, சின்ன புத்தகங்களாகவும் வாங்கி படிக்கலாம். இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையான காமிக்ஸ் புக்ஸ் நிறைய இருந்துச்சுங்க. அதில் நருட்டோ புக்கும் முக்கியமான ஒரு புத்தகம். அவசியம் போய் பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாரதி புத்தகாலயம், இவங்க வந்து இவங்களும் ஒரு முக்கியமான ஒரு புத்தகாலயம் தாங்க. இவங்ககிட்ட வந்து நிறைய உலகத் தலைவர்களை பற்றின புத்தகங்களும் இருக்கும். அதே மாதிரி நிறைய நாவல்கள் இருக்கும். குட்டீஸ்க்கான நிறைய புக்ஸும் இருக்குங்க. இங்கே வந்து இவ்வளோ கிளம்ஸியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து திண்டுக்கல் புக் ஃபேரை பொறுத்தளவுக்கு மார்னிங்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூலில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து இங்கே புக் ஃபேரில் விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக என்னால் மார்னிங் நான் வந்துட்டும் என்னால் ஷூட் பண்ண முடியலன்ட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் அவங்களும் எவ்வளோ நேரம் தான் அதை அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. பாரதி புத்தகாலயத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புக் ஸ்டாலுங்க. நீங்கள் அவசியம் விசிட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது உலக தலைவர்களை பற்றின நிறைய முக்கியமான புத்தகங்கள் இங்கே கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கான நிறைய புத்தகங்கள் இங்கே இருக்குங்க. சின்ன சின்ன புத்தகங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தனை புத்தகங்களும் இந்த ஒரே ஸ்டாலில் நீங்கள் வாங்க முடியும். ஸோ அவ்வளோ ஒரு நிறைய விதமான வெரைட்டிஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு புக் சென்டர் தான் இவங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டிஸ்கவரி புக் பேலஸ், இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் எடுத்தோடனே வச்சுருந்தாங்க. ஏன்னா இது வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டனால நிறைய பேர் இதை பதிப்பிச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவங்க வந்து வைரமுத்து சாரோட புத்தகங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. தண்ணீர் தேசம், கருவாச்சி காவியம், மூன்றாம் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புத்தகங்கள் இவங்க வச்சுருந்தாங்க. கல்கி சாரோட புத்தகங்களும் இவங்ககிட்ட நிறையா இருந்ததுங்க. இவங்க வந்து ஒரு ஸ்பெஷலான பதிப்பகம் தான் சொல்லணும். இவங்களோட பதிப்பகத்தில் வர நிறைய புத்தகங்கள் பார்த்திங்கன்னா ரியாலிட்டியை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி சொல்கிற புத்தகங்களாக இருக்கும். ரொம்ப முக்கியமான நிறைய புத்தகங்கள் இவங்க பதிப்பகத்தில் இருக்குங்க.
கல்கி சாரோட புத்தகங்கள் மாதிரியே வேல ராமமூர்த்தி ஐயாவோட புத்தகங்களும் இவங்கள்ட்ட இருக்குது. இவங்களோட புத்தகங்கள் எல்லாமே வந்து ஒரு விழிப்புணர்வு சொல்கிற மாதிரியே நிறைய புத்தகங்கள் இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையோட யதார்த்தத்தை அப்படியே அழகாக கையாளுற மாதிரி இருக்கும். பிரபஞ்சன் ஐயாவோட மொத்த தொகுப்பெல்லாம் இவங்ககிட்ட தாங்க இருக்கும். அதே மாதிரி இந்த ஆக்கோல் புத்தகம்லாம் ரொம்ப ஃபேமஸான புத்தகம். கல்லம் தஞ்சை பிரகாஷ் அவங்களோட கல்லம் புத்தகமும் ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். ஸோ இவங்களோட இதில் வந்து முத்துக்குமார் ஐயாவோட கவிதை தொகுப்புலாம் மொத்தமாக இவங்ககிட்ட இருந்துச்சு. ஃப்ரான்சிஸ் கிருபா அவங்களோட கவிதை தொகுப்புகள்லாம் இவங்ககிட்ட இருந்ததுங்க. நிறைய புத்தகங்கள் பார்த்திங்கன்னா கையடக்கம் உள்ள சின்ன புத்தகங்களாக இருந்துச்சு. ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எதிர் வெளியீடு பப்ளிகேஷன்ஸ். இவங்களுமே ஒரு முக்கியமான ஒரு பப்ளிகேஷன்ஸ் தாங்க. ஏன்னா இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா திருமாவளவன் ஐயாவோட புத்தகங்கள் நிறையா இருக்கும். அதே மாதிரி அம்பேத்கர் சாரோட புத்தகங்கள், வெண்ணிற இரவுகள் புத்தகங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸான புத்தகம். அதெல்லாம் இவங்ககிட்ட தாங்க கிடைக்கும். ஆடு ஜீவிதம் புத்தகம் இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நிறைய புத்தகங்கள் இவங்ககிட்டையுமே இருக்கும். ஸோ நீங்களே பாருங்களேன் என்னென்ன விதமான புத்தகங்கள் இவங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் மெதுவாக ஒவ்வொன்றா தான் அவங்ககிட்ட காமிச்சிருக்கேன். நீங்கள் அவசியம் இந்த புத்தகங்கள்லாம் பாருங்கள். இவங்ககிட்ட வந்து ஹரிக்கி மொராக்கமையோட புத்தகங்கள் எல்லாமே வந்து தமிழாக்கம் இவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட மீராவோட புத்தகங்களும் நிறையா இருந்துச்சுங்க. சோழகர் தொட்டிலாம் இவங்களோட ஃபேமஸான புத்தகத்தில் ஒன்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டான் ப்ரௌனோட புத்தகங்கள் எல்லாத்தோட தமிழ் மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் இங்கே தான் கிடைக்கும். கபர்லாம் இவங்களோட ஃபேமஸான ஒரு புத்தகம். அடுத்த பப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நக்கீரன் பதிப்பகம். இவங்ககிட்ட வந்து நமக்கு நல்லாவே தெரியும். நக்கீரன்னாலே நம்ம வந்து யாரை பற்றின புத்தகங்களாக இருக்கும், எப்படிப்பட்ட புத்தகங்களாக இருக்கும்னு நமக்கே தெரியும். ஸோ இவங்க வந்து ஹிட்லரோட புத்தகங்கள், உலக ஆளுமையோட புத்தகங்கள்னு சொல்லிட்டு நிறைய விதமான புத்தகங்கள்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க பாருங்களேன், நமக்கு வந்து அப்துல் கலாம் ஐயாவோட புத்தகங்கள், கருணாநிதி ஐயாவோட புத்தகங்கள்னு சொல்லிட்டு நிறைய உலக தலைவர்களை பற்றின நிறைய புத்தகங்கள் இருக்குது. பிரபாகரன் ஐயாவோட புத்தகங்கள்லாம் நிறைய இருந்துச்சுங்க. நக்கீரன் சாருன்னு சொன்னாலே வீரப்பனை பற்றி சொல்லாமல் எப்படி. ஸோ வீரப்பனை பற்றின புத்தகங்களும் நிறையா இருக்குது. உங்களுக்கு வீரப்பனை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அவசியம் நீங்கள் இதில் உள்ள புத்தகங்களை வாங்கி வாசித்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தந்தை பெரியாரை பற்றி, எம்ஜிஆர் ஐயா பற்றி, கலைஞர் ஐயாவை பற்றி, அப்துல் கலாம், அதுவும் நம்ம ரொம்ப முக்கியமான நம்ம விஜயகாந்த் ஐயாவை பற்றின புத்தகமும் இருக்குது. எனக்கு இந்த புத்தகம் நான் வாங்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த புத்தகத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு 330 ரூபாய்ன்னு நினைக்கிறேங்க. இதோட பக்கம் கூட ஒரு 296 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம்தான். ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். அவசியம் நீங்கள் வந்து கேப்டனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புத்தகம் வாங்கி வாசிங்க. புக் ஃபேரில் என்னென்ன பப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருந்தாங்கங்க. அதை உங்களுக்காக நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி சைடில் கேட் இருந்தனால என்னால் இவ்வளோ தான் வீடியோவாக எடுக்க முடிஞ்சு. நீங்களும் திண்டுக்கல் புக் ஃபேருக்கு அவசியம் வாங்க. வந்து நீங்கள் என்னென்ன புத்தகங்கள் வாங்கினீங்கிறத கண்டிப்பாக என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.